எங்க அப்பாவும், பெரியப்பாவும் இப்போ வரைக்கும் நம்ப வீட்ல இருந்து வயலுக்கு போறதுக்கு, அவங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த சைக்கிள தான் எடுத்துட்டு போவாங்க. அப்பப்ப டிவிஎஸ் எக்ஸலும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா நாங்க ஊருக்கு போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க வயல்ல வந்து கரும்பு வெட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் கடைசி லோடு போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 நாளாவே கரும்பு வெட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஒரு நாள் விட்டு, ஒரு 2, 3 நாள் விட்டு அப்படியே தான் வெட்டுவாங்க. தொடர்ச்சியா வந்து வெட்டுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அன்னைக்கு வந்து கடைசி லோடு வந்து போறதுன்றதால நெறைய காட்டிலேயே அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு. அதனால அவர் வந்து ஃபுல்லா அங்க தான் இருந்தாரு. நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவும், அம்மாவும் தொ வயல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கரும்பு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல வந்து ஒரு கரும்பு ஜூஸ் போடுற அண்ணா கிட்ட அந்த மிஷின்ல வந்து எங்க தோட்டத்து கரும்பு குடுத்து, அப்பா ஆலப்பால் அடிச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது கூட கரும்பு கூட இஞ்சி, லெமன் இதெல்லாம் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாங்க வந்து இந்த கரும்பு ஜூஸ் வந்து ஆலப்பால் தான் சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.